ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திர பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்கிறார். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் அலைச்சல் மிகுந்த நாளாக அமைகிறது. இன்று ஒரு சிலருக்கு தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உங்கள் முயற்சி செய்தால் வெற்றிகள் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று உற்றார் உறவினர்களுடன் இருந்து வந்த பகை மாறும். பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள் தீரும். இன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் குறையும். இன்றைய நாளில் தன லாபங்கள் உண்டு. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு இன்று நாள் முழுவதும் சந்தோஷம் இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரிஷபராசியில் உள்ளவர்களுக்கு இன்று பொன் பொருள் சேரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கலாம். மிதுனராசி அன்பர்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திராஷ்டம தினமாக அமைவதனால் இன்றைய நாளில் மன நிம்மதியில் சற்று குழப்பங்கள் இருந்து வரலாம். பச்சரிசி தானம் செய்ய இன்று உங்களுக்கு மன நிறைவு உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்று வேலையில் சில குழப்பங்கள் வந்து போகும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று குடும்ப குழப்பங்கள் இருக்கும். இன்றைய நாளில் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மனதிற்கு அமைதியை தரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று குருச்சந்திர யோகம் அமைந்திருக்கிறது. சந்திரன் குருவின் பார்வையில் இருப்பதனால் கடகராசி அன்பர்களுக்கு இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டு. இன்று ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். பங்கு சந்தையின் முதலீடுகளில் நல்ல லாபங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று உங்கள் விட்டுப்போன உறவுகள் மீண்டும் வந்து இணைவதும் மற்றும் நண்பர்கள் பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவதும் மனதிற்கு ஆறுதலை தரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று கடன் சுமை குறையும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். பொன் பொருள் சேரக்கூடிய நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மாறும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இன்று விநாயகப் பெருமானின் வழிபாடு சிறந்தது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனம் விட்டு பேசுவதற்கு நண்பர்களின் வருகை சந்தோஷத்தை தரும். அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த மனவேற்றுமை மாறும். குடும்பத்தில் பெரியோர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. இன்று மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனவேதனைகள் இல்லை. விருச்சிக ராசி அன்பர்கள் விநாயகப் பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். இன்று குருச்சந்திர யோகமாக அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுத்த கடன் பாக்கியை திரும்ப பெறுவதும் இன்று நரசிம்ம பெருமானுக்கு தீபம் ஏற்றுவதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக தாய் தந்தை இடத்தில் இருந்து வந்த மனவேற்றுமை மாறும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பிரயாணங்கள் காத்திருக்கிறது. ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிப்பதும் இன்று ஆலய வழிபாடுகளும் மன நிம்மதியை தரும். 2ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சற்று குழப்பங்களை கொடுக்கலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் சற்று மன ஆறுதல் இருக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப குழப்பங்கள் இன்று தீரும். பொன் பொருள் சேரக்கூடிய நாளாக அமைகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி நேயர்கள் இன்று கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். ராசியில் சந்திர பகவானும் 7ஆம் இடத்தில் குரு பகவானும் அமைந்திருப்பது இன்று மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்ப சம்பந்தப்பட்ட மன போராட்டங்கள் தீரும். இன்று செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்க கிரக தோஷங்கள் தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் இல்லை.
ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான், 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, இவர்களினுடைய சஞ்சாரம் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த ஒருவித குழப்பங்கள் தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று மனதளவில் குழப்பங்களை கொடுத்து பின்பு சரி செய்வார். இன்று குடும்பங்களில் சொத்து விவகாரங்கள் பேசுவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வுகள் உண்டு. சனி பகவான் ராசியிலேயும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு குபேர யோகத்தை இன்று கொடுப்பார். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும். இன்று பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பய உணர்வு நீங்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளில் எந்த தெய்வத்தை வணங்கலாம்? எந்தெந்த பூஜை பொருட்களை சமர்ப்பிக்கலாம்? இன்னைக்கு பிரதோஷ தினம். இந்த பிரதோஷ தினத்தில் நம்ம 2 தெய்வங்களை வணங்கலாம். ஒன்று சைவ வழிபாட்டின்படி சிவபெருமான், அதாவது நந்தியம் பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நரசிம்ம பெருமான். அதுவும் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷம். எப்படி திங்கக்கிழமை சோமவார பிரதோஷம் சிவனுக்கு விசேஷமோ, செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷம். அதனால் இன்னைக்கு அவசியம் நரசிம்மர் ஆலய வழிபாடு செய்யுங்க. ஆலயத்திற்கு பானகம் நெய்வேத்தியத்திற்கு வெல்லம் தானம் பண்ணுறது நல்லது. சிவன் ஆலயம் நீங்கள் போகிறதாக இருந்தால் வில்வம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அபிஷேக பொருளாக நீங்கள் வாங்கி தரலாம். இப்போ அபிஷேக பொருளை பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு தான் ரொம்ப விசேஷம். ஆனால் இன்னைக்கு நிறைய கோவில்களில் பச்சரிசி மாவு இது பண்ணி அபிஷேகம் பண்ணுறது கிடையாது. பன்னீர் வாங்கி கொடுக்கலாம், சந்தனம் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் அபிஷேகம் முடிஞ்சு நம்ம வில்வத்தில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு வில்வம் வாங்கி கொடுக்கலாம். நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல் மாலை போடுறது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் பிரதோஷ காலத்தில் நம்ம இறைவனுக்கு அர்ப்பணித்து வணங்கினால் நமக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.